பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற உணர்வை நம் மனதில் பதிய வைத்து, அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும், அவன் வெறுக்கின்ற காரியங்களை விடக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். இதற்காகவே அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியுள்ளான். ஒருவர் நோன்பு நோற்றும் இந்த நல்ல மாற்றம் அவரிடம் ஏற்படவில்லை என்றால் அவருடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்கு ஆதாரமான ஹதீஸ்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு. நூல் புகாரி 1903 ஹதீஸ். பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கையையும் யார் கைவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகமாக இருப்பதும் அல்லாஹுக்கு தேவையில்லாத ஒன்று. நோன்பு நோற்றிருக்கும் போது உங்களிடம் ஒருவர் சண்டைக்கு வந்தால், அறியாமையாக நடந்து கொண்டால், ஏசினால், நான் நோன்பாளி என்று கூறிவிடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.